எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலிவ் இன் டைம். இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வரது தான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்குன்னா ஒரு சின்னோண்டு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனலை பத்தி கொடுத்துக்கிறேன். இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விழிப்புணர்வு. நினைச்சேன்ப்பா, என்னடா பிலிவ் இன் டைம்ல கொஞ்ச நாளா இந்த விழிப்புணர்வை பத்தி ஒண்ணுமே வரலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த போட்டீங்க பாத்தீங்களா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. எஸ், விழிப்புணர்வை பத்தி பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதுல ஒன்னமாங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு. ஆக்சுவலி இந்த ராஜா பாத்தீங்கன்னா நல்ல ராஜா தான். பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட இருக்கிற சில பல பழக்கங்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி இருந்த அப்பாவாகட்டும், தாத்தாவாகட்டும், தாத்தாவோட அப்பாவாகட்டும், இவங்கெல்லாம் ஆண்ட விஷயத்துல வேற லெவல். அவங்க அந்த மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த அரியணைக்காக ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட அச்சீவ்மெண்ட்டும் அவங்க பின்னாடி இருக்கு. பட் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு எதுவுமே அச்சீவ் பண்ணல. சோ அப்படி இருக்கிற நேரத்துல இவருக்கே ஒரு மாதிரி தனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த அரியணைக்கு யாரு ராஜாவா ஆக்கலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வருது. அந்த டைம்ல மூத்தவரார் இவரோட பேரை யாருமே சஜஸ்ட் பண்ணல. ஏன் இவரே அவர் பேரை சஜஸ்ட் பண்ணல. சோ அவருக்கே என்ன ஆகுதுன்னா, நம்ம அவ்வளவுதான் போல இருக்கு, நம்ம வெத்து எதுக்குமே லைக் பட மாட்டோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே ரொம்ப ஓவரா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறாரு. சோ இது தொடர்ச்சியா நடக்குது. அவங்க அப்பாவாகட்டும், தாத்தாவாகட்டும், அவங்க அவ்வளவு இம்பாக்ட் பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட நாட்டை அது எப்படி சொல்றது, கைப்பற்றிட்டு வரத்தாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் அவங்க பண்ணிருக்காங்க. இவனால எதுவுமே பண்ண முடியல. ஒரு ஸ்டேஜ்ல அவன் என்ன பண்றான்னா, போயிட்டு அவங்க பாட்டி கிட்ட வருத்தப்படுறான். ஏன் பாட்டி, நான் மட்டும் இப்படி இருக்கேன், நம்ம தாத்தா எல்லாம் வேற ரகத்துல இருந்திருக்காரு, நம்ம வம்சத்திலே நான் மட்டும் தான் இப்படி ஒரு மாதிரி அஷ்ட ஓணத்துல பிறந்துட்டேனா அப்படின்ற மாதிரி கேக்குறப்ப பாட்டி ஒரு விஷயம் சொல்றாங்க. எது உன் தாத்தா? நீயே பரவாயில்லடா, உன் தாத்தாலாம் சோம்பேறிக்கெல்லாம் சோம்பேறி, அப்படிதான்டா இருந்தாரு, அதுக்கப்புறம் மாறிட்டாரா? அது எப்படி பாட்டி, என்ன மாதிரிதான் இருந்திருக்காருன்ற, அதுக்கப்புறம் எப்படி டக்குன்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாரு அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப, இல்லடா அங்க பாரு ஒரு பெரிய மலை இருக்குல்ல, அந்த மலையோட உச்சியில ஒரு சிலை இருக்கான், அந்த சிலை கிட்ட போய் வேண்டி இருக்காரு, அந்த வேண்டுதலுக்கு அப்புறம் தாண்டா அவரோட வாழ்க்கை என்டையரா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. என்னதான் பாட்டி சொல்ற கதை கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும், அவ்வளவு பெரிய மலை மேல ஏறி வேண்டி அது நடந்து நடக்காம போய் ஆயிரத்தெட்டு ப்ராபபிலிட்டி இருக்கு. அதுக்கு பெட்டர் ஒரு சிம்பிளான டிசிஷன் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ராஜா முடிவு பண்றாரு. அவர் என்ன டிசைட் பண்றாருன்னா, பேசாம அவ்வளவு உச்சிக்கு போயிட்டு அங்கிருந்து டபால்னு எகிரி குச்சிருவோம். நம்ம பூமிக்கு பாரமா இருந்துட்டு இருக்கோம், அடுத்து வர தம்பிகளுக்காவது ராஜ்யம் போய் சேரட்டும். நம்ம இருந்தா நல்ல ராஜ்யத்தை நம்மளே கொடுக்க மாட்டோம், நமக்கே தெரியும், அவங்களாவது ஒழுங்கா நாட்டை ஆளுவாங்க அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, 2 குதிரையை கட்டிக்கிட்டு கிளம்பிடுறாரு அவரோட தேர்ல. செம வேகத்துல போயிட்டு இருக்காரு. குறுக்க எது வந்தாலும் நம்ம போற உயிர் எங்கிட்டு போனா என்ன, மலை மேல போனா என்ன, இங்கே கீழே உழுது இதுவானா என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப ரேஷ் டிரைவிங் தான் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. பட் குதிரைங்க ரொம்ப ப்ராப்பரா டிரைவ் பண்ணிட்டு போதுங்க. மலையோட உச்சிக்கே போயிடுறாங்க. மலையோட உச்சிக்கு வந்த உடனே பாட்டி சொன்னது ஞாபகம் வருது. இங்கதான் ஏதோ ஒரு சிலை இருக்குன்னு சொன்னாங்களே, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு சிலையும் காணும், ஒருவேளை மலையோட மலையா சிலையும் பின்னி பிணைஞ்சு உள்ள போயிடுச்சோ அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவளால அந்த சிலையை கண்டே பிடிக்க முடியல. அப்பதான் ஒரு ஆளை அங்க பாக்குறாரு. அந்த மலையோட உச்சியில உட்காந்துக்கிட்டு அவர் பாட்டுல ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருக்காரு. அவருக்கும் இவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். பாக்குறதுக்கு 2 பேரும் சேம் வயசு உள்ளவங்க மாதிரிதான் அவருக்கு படுது. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் பக்கத்துல போய் உட்கார்றாரு. அவர் முகத்தையே பாக்குறாரு. அவர் முகம் அவ்வளவு காமா, அவ்வளவு தேஜஸா, அழகா இருக்குங்க. இவர் யோசிக்கிறாரு, நம்மளும் இதே வயசுதான், நம்ம மூஞ்ச பாரு நல்லா இருள் அடிச்சு போய் கிடக்குது, சரியா தூங்கினா தானே, தூங்குறது கூட கிடையாது, அதுக்கு கூட நமக்கு நோவுதே அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ளூட் வாசிக்கிற நபரையே வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காரு. அவரும் ஃப்ளூட்லாம் வாசிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தா எதிரில் இவரு உட்காந்து சைட் அடிச்சிட்டு இருக்காரு. யோ, நான் ஆம்பளையா, என்னையா அப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கேன்? இல்லைங்க இல்லைங்க, நீங்க வாசிக்கிறதுல மெய் மறந்து நான் உங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் எங்க வயசுதான் இருப்பீங்க, ஆனா நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு காமா, இவ்வளவு அழகா, எப்படி உங்களால இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியத்தோட இந்த ராஜா கேட்கிறாரு. அவரு உடனே ஒரு விஷயத்த சொல்லலான்னு வர்றப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்க ராஜா காலாட்டிக்கிட்டே அதை கேட்டுட்டு இருக்காரு. இவரா சொல்ல வந்த விஷயத்தை விட்டு அவர் காலையே பாக்குறாரு. மறுபடியும் அவர் காலாட்டத்தை நிப்பாட்டிடுறாரு. ஓகே, நிப்பாட்டின உடனே மறுபடியும் பேச வர்றாரு. பேச வர்றப்ப மறுபடியும் காலாட்டுறாரு. இவர் காலாட்டின உடனே மறுபடியும் அவர் காலையே பாக்குறாரு. இந்த முறையை ஒரு காலாட்டத்தை நிப்பாட்டிடுறாரு. இப்போ
அந்த காமா இருக்கிற பர்சன் வந்து கேட்கறாங்க, இந்த மாதிரி காலாட்டுற பிரச்சனை உங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும். எனக்கு தெரியலங்க, ஆனா நான் பிறந்ததுல இருந்து இந்த காலாட்டுற பிரச்சனை இருக்கு. அப்புறம் எப்படி டக்கு டக்குன்னு நிப்பாட்டுறீங்க? எப்படி நிப்பாட்டுறேன்னா, நீங்க என் காலாட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நீங்க பாக்குறீங்களேன்ற காரணத்துக்காக நான் காலாட்டத்தை நிப்பாட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. கரெக்ட் இல்ல? நான் உங்களை காலாட்டத்தை பாக்குறேன்னு தெரிஞ்ச உடனே நீங்க காலாட்டத்தை நிப்பாட்டிடுறீங்கன்னா, நான் பாக்குறதுக்காக உங்களால ஒரு விஷயத்த நிப்பாட்ட முடியுதுன்னா, நீங்களும் உங்க வாழ்க்கைய பாருங்க, அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதை நீங்க நிப்பாட்டிட்டீங்கனாலே நீங்களும் ஒரு பெரிய பர்சனா மாறுவீங்க அப்படின்றத அந்த காமான பர்சன் அசால்ட்டா சொல்லிட்டு அங்க இருந்து நகர்ந்து வந்துடுறாரு. இவருக்கா அவர் சொல்லிட்டு போன பதில் வந்து பலார் பலார்னு கண்ணத்திலே அரைஞ்ச மாதிரி இருக்கு. ஏன்னா அவரோட லைஃப வந்து அனலைஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது. இப்போ அவர் சொன்ன மாதிரி அவர் உத்து பார்த்தாருன்ற காரணத்துக்காக காலாட்டிட்டு இருக்க ஒரு விஷயத்த அவரால் ஸ்டாப் பண்ண முடியுதுன்னா, அவரோட லைஃப்லயும் ஏகப்பட்ட விஷயங்கள் இதே மாதிரி நடந்திருக்குல்ல. நிப்பாட்டவே முடியாதுன்னு நினைச்ச ஏகப்பட்ட விஷயங்கள் ஸ்டில் அவரோட லைஃப்ல இருக்குல்ல. அது எல்லாத்தையும் மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி அவரு நினைக்கிறாரு. சோ அந்த மலையோட உச்சியிலே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியா யோசிக்கிறாரு. என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் தன்னோட வாழ்க்கையில போயிட்டு இருக்கு அப்படின்றத அவர் யோசிக்கிறாரு. ஆக்சுவலி அவருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரோட சோம்பேறித்தனம். எந்த மாதிரியான சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாளைக்கு போர் ரெடியா இருங்க அப்படின்னு சொன்னா, அட நாளைக்கு தானங்க போரு, அதுக்கு எதுக்கு ரெடி ஆயிட்டு, நான் படுத்து தூங்குறேன், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சாவகாசமா பதில் சொல்ற அளவுக்கு அவருக்கு சோம்பேறித்தனம் முத்தி போயிருந்துச்சு. எஸ், என்னோட முதல் பிரச்சனை என்னோட சோம்பேறித்தனம். ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்றது ரொம்ப ஆழமா யோசிக்கிறப்ப அவருக்கு தெரிய வந்த விஷயம் என்னன்னா, 6 மணிக்கு மேல கை கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சிடும். அவருக்கு சரக்கு இல்லாம தூக்கமே வராது. சோ அந்த விஷயத்த குறைச்சுக்கணும். ஏன்னா அது ஓவர் டூ ஆகுறப்ப அவரால் நெக்ஸ்ட் டே ப்ரொடக்டிவாவும் இருக்க முடியல, ஒரு ப்ராப்பராகவும் இருக்க முடியல. அதுதான் அவருக்கு வந்து மத்தவங்க கிட்ட இருந்து மரியாதையை பறிச்சிருச்சு போல இருக்கு அப்படின்றத அவருக்கே ரியலைஸ் ஆகுது. மூணாவதான விஷயம், அவர் அரண்மனையில அதிகமா இருந்ததை விட அந்த புறத்துல அதிகமா இருந்திருக்காரு அப்படின்றது அவருக்கே தெரிய வருது. எஸ், நம்ம வந்து ஒரு ராஜா, அடுத்து ராஜாவாகக்கூடிய தகுதி உள்ள ஒரு நபர். அப்படி இருக்கிற நாம எப்ப பார்த்தாலும் இங்கிட்டும் அங்கிட்டும் போக்குவரத்தா இருந்தோம்னா பாக்குறவன் நாக்குப்பட 4 விஷயம் பேசுவானே அப்படின்றத ராஜா ரியலைஸ் பண்ணிட்டு, சரி ஓகே, இனிமேல் இந்தந்த விஷயத்தெல்லாம் என்னோட லைஃப்ல இருந்து கட் ஆஃப் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்றாரு. அவரு எடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தன்னோட லைஃப்ல விழிப்புணர்வோட இருக்கிறது அப்படின்றத வந்து டிசைட் பண்றாரு. சோ அதெல்லாம் அவர் டிசைட் பண்ணிட்டு வெளியே வர்றப்ப அதே காமான நபர் அங்க உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு வழியா வாழ்க்கையோட வரத்தை வாங்கிட்டீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் என்ன வர வாங்கினேன், இப்ப நீங்க சொல்லிங்கனே அந்த விழிப்புணர்வு, அந்த விழிப்புணர்வுன்ற விஷயம் தான் வாழ்க்கையோட பெரிய வரம். விழிப்புணர்வு ஒரு சாதாரணமான விஷயம் எல்லாம் கிடையாதுங்க, அது பெரிய சக்தி. அந்த சக்தி இப்ப உங்களுக்குள்ள வந்துருச்சுல, இனிமேல் உங்க வாழ்க்கை உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, நீங்க என்ன வேணாலும் சாதிப்பீங்க, போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தடார்னு காணாம போயிட்டாரு. இவருக்கா தூக்கி வாரி போடுது. என்னடா இவ்வளவு நேரம் ஒரு மனுஷன் நின்னு பேசிட்டு தான் காணாம போயிட்டான், யாரு வந்தா என்ன யாரு போனா என்ன, நமக்கு தான் வாழ்க்கையோட விழிப்புணர்வு கிடைச்சிருச்சுல, இனிமேல் பாதியா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அடுத்த அவரோட ராஜ்யத்துக்குள்ள போயிட்டு அவரு ஏகப்பட்ட விஷயங்களை தனக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறாரு. அந்த மாற்றத்தோட விளைவா எல்லார்கிட்டையும் ரெஸ்பெக்ட ஏர்ன் பண்றாரு. அந்த ரெஸ்பெக்ட வச்சு வாழ்க்கையில பெரிய ராஜாவா, அதாவது அவங்க தாத்தாவோட தாத்தாலாம் பயங்கர இம்பாக்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை தன்னோட வாழ்க்கையில அவர் சாதிக்கிறாரு. சரி, இந்த கதையில இருந்து இப்ப நீ என்னத்த சொல்ல வர அப்படின்ற நீங்க கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம், விழிப்புணர்வோட இருக்கிறது. அது என்னப்பா விழிப்புணர்வு, ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் விழிப்புணர்வுன்னு விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கியே, விழிப்புணர்வுனா என்ன அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா அதை நீங்க தான் பண்றீங்கன்னு தெரிஞ்சு புரிஞ்சு பண்றது பேர் தான் விழிப்புணர்வு. சோ நம்மளோட லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமலே நடந்துரும். ஐயோ அதை நானா பண்ணேன், சே இத போய் பண்ணிட்டனே அப்படின்ற மாதிரி பலமுறை வருத்தப்படுவோம், பலமுறை ரிக்ரெட் ஆகும். பாத்தீங்களா, அது எல்லாமும் ஏன் நடக்குதுன்னா, நமக்கு அந்த விழிப்புணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாததால் தான் நடக்குது. நீங்க உங்க லைஃபுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். உங்களை நீங்க வந்து ஒரு சாட்சியா நின்னு பார்க்கணும். இப்போ வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைங்க, அவன் வந்து சொல்றான், ஏதோ மச்சான் இந்த மாதிரிலாம் பிரச்சனைடா, ஃபினான்ஷியலா 1008 பிரச்சனை இருக்குடா, இந்த மாதிரி வாடகை கொடுக்க முடியல, இந்த மாதிரி வீட்டுல வந்து பிரச்சனை இருக்கு, இப்படிலாம் உங்ககிட்ட புலம்புறப்ப நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்கன்னா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லடா,
சம்பளம் வாங்குறல்ல, அதுல இருந்து இவ்வளவு பெரிய அமௌண்ட் எடுத்து தனியா வச்சிரு, அப்புறம் இந்த அமௌண்ட்டை வந்து இப்படி பண்ணிடு, அதை வந்து அப்படி பண்ணிடு அப்படின்ற மாதிரி நம்மளால ஒரு தீர்வை கொடுக்க முடியுதுல்ல. இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க 3வது மனுஷன், உங்க ஃப்ரெண்டோட வாழ்க்கையை நீங்க வாழல. நீங்க உங்க ஃப்ரெண்டோட வாழ்க்கையை வெளியே இருந்து பாக்குறதுனால உங்களால அதுக்கு தீர்வு சொல்ல முடியுது. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பிரச்சனைக்கு பக்கத்திலேயே இருந்து பாத்தீங்கன்னா உங்களால அந்த விஷயத்துக்கு தீர்வை கண்டே பிடிக்க முடியாது. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்து நீங்களே வெளியே வரணும். அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அமைதியா உட்கார்ந்து உங்களோட வாழ்க்கையை ஒரு 3வது மனுஷனோட பார்வையில இருந்து பாருங்க. நீங்க தான் அந்த பர்சன்றதையே மறந்துருங்க. நீங்க உங்க லைஃப பாக்குறீங்க, நடா இவன் இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கான், இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்களே ஒரு தேர்ட் பர்சன், அதாவது ஆடியன்ஸா உட்காந்து டிவில பாக்குற மாதிரி உங்களோட வாழ்க்கையை வந்து உத்து பாருங்க. அப்படி பாக்குறப்ப உங்களோட பிரச்சனைகள் என்னென்ன, அதுக்கான தீர்வு என்னென்ன அப்படின்றத அசால்ட்டா சொல்ல முடியும். அடுத்தவனுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அசால்ட்டா அட்வைஸ் கொடுக்குற நம்ம வாய், நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ண முடியாதுடா, என் சூழ்நிலையே வேறடா, சூழ்நிலை புரிஞ்சுக்காம பேசாதடா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்றல. அதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம பிரச்சனையை அரவணைச்சுக்கிட்டு அதை ஹக் பண்ணிக்கிட்டு விடமாட்டேன்டா எந்த பிரச்சனையை அப்படின்ற மாதிரி இருக்க பிடிச்சிட்டு இருக்கிறதே நாம தான். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட விழிப்புணர்வை நம்ம ரொம்ப ஓப்பன் அப்பா வச்சுட்டு, நான் இந்த நொடி என்ன பண்ணிட்டு இருக்கணும் அதுதான் நான் அப்படின்றத முடிவு பண்ணுங்க. அப்ப இந்த நொடி நான் என்னடா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, இந்த நொடி நீங்க என்னோட வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ பாக்குறப்ப உங்களோட கவனம் இந்த வீடியோல மட்டும்தான் இருக்கான்னு ஒரே ஒரு செகண்ட் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். எஸ், நான் உங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், பேரலா சாப்பிட்டுக்கிட்டும் இருக்கேன், பேரலா காலாட்டிக்கிட்டும் இருக்கேன் அப்படின்னு மாதிரி தோணுச்சுன்னா நீங்க வீடியோ மட்டும் பார்க்கல, அது கூட சேர்ந்து மற்ற விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கீங்க. விழிப்புணர்வு நிலைன்றது ஒரு நேரத்துல ஒரு விஷயம் பண்றது. என்னோட வீடியோ பாக்குறீங்களா, என் வீடியோ மட்டும் பாருங்க. டக்குன்னு சொல்லிட்டு போன்ல பாத்துக்கிட்டே இருக்கிறப்ப டிவில ஏதாவது ஒரு விஷயத்த பாக்குறது, டிவில ஒரு படத்தை போட்டு விட்டு அதுக்கப்புறம் போனை நோண்டிட்டு இருக்கிறது, சம்பந்தமே இல்லாம ஹெட்போனை மாட்டிட்டு வேற ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க விழிப்புணர்வுல இல்ல. மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டீங்கனாலே நீங்க விழிப்புணர்வா இல்ல. சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு நேரத்துல ஒரு வேலையை பாக்குறது. அப்படி நீங்க பண்ணும் பட்சத்துல உங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மாறும். அதாவது சில பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல போய் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது வேற்று மொழி, அதாவது நம்மளோட தமிழ் மொழி கிடையாது. அங்க போய் வேலை பார்க்கறப்ப எனக்கு வேற வழியே கிடையாது. தமிழ் தெரிஞ்ச 2 நண்பர்கள் இருக்காங்க. சோ அவங்க கூட போய் நான் சேர்ந்தேன். அவங்க கூட போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ரொம்ப என்ன மட்டம் தட்டி பேசுவாங்க. நார்மலா மட்டம் தட்டி பேசுறது இல்ல, ரொம்ப அடிமட்ட லெவலுக்கு இறங்கி போய் அலசுறதுன்னு வைங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமா என்ன ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் நல்லா பேசக்கூடிய ஒரு நபர் தான், ஆனா அவங்க கூட இருக்கிறப்ப எனக்கு என்னோட கான்பிடென்ட்டே வந்து இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நம்ம இப்படிலாம் கிடையாது, நம்ம ஓரளவுக்கு ரொம்ப டேலண்டட் இல்லாட்டியும் ஒரு சுமாரான டேலண்டான பர்சன் தானே, ஆனா ஏன் இங்க வந்ததுக்கு அப்புறம், அதாவது தமிழ்நாட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு மோசமா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னாலே ஒரு 3வது மனுஷனோட பார்வையில இருந்து பாக்குறப்பதான் எனக்கு தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கூடவே சுத்துறாங்க பாத்தீங்களா செவ்வாழ் இந்த 2 பேரு, இவங்க என்ன அடிமட்ட ரேஞ்சுக்கு அந்த மட்டம் தட்டி பேசி 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 ஒரு ஸ்டேஜ்ல நான் அதை நம்ப ஆரம்பிச்சுக்கிட்டேன், அதை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க. உங்களை ஒருத்தங்க கிண்டல் பண்றாங்களா இல்ல அவமானப்படுத்துறாங்களா அப்படின்றதுக்கான வித்தியாசத்தை பார்க்க பழகுங்க. கிண்டலுக்கும் அவமானப்படுத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இங்க நிறைய பேர் கிண்டல்ன்ற பேர்ல நம்மளை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதை நம்ம கிண்டல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிட்டே இருக்க கூடாது. அப்படிப்பட்ட நபர்களை போதுமான அளவுக்கு தவிர்த்துருங்க. நான் பண்ண விஷயம் அந்த 2 பேரை ஒர்க் பிஸி அப்படின்ற காரணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்க கேட்டா கூட, இல்லடா எனக்கு வேலை இருக்கு, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க, இல்லடா எனக்கு வேலை இருக்கு, நீங்க அந்த வேலையை பாத்துக்கங்க, நான் இந்த வேலையை முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் அவங்க கிட்ட இருந்து தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டேன். என்னப்பா தமிழ்நாட்டுக்காரன் இன்னொரு தமிழ்நாட்டுக்காரன் இப்படி பேசுறது தப்பா இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி அவங்க தமிழன்ற காரணத்துக்காக நான் அவாய்ட் பண்ணல, அவங்க மட்டம் தட்டினாங்கன்ற காரணத்துக்காக தான் அவாய்ட் பண்ணேன். மட்டம் தட்டினவன் தமிழனா இருந்தா என்ன, தான் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் இருந்தா என்ன, சோ அவங்க பண்றது உங்களை ரொம்ப சப்ரஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு மூளையில ஃபீல் ஆச்சுன்னா அப்படிப்பட்ட நபர்களை தவிர்த்துருங்க. ஏன்னா அந்த நண்பர்கள் ரொம்ப மோசமா பேசி 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 எனக்குள்ள இருந்த கான்பிடன்ஸ் சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. என்னால ஒரு விஷயத்த தனியாவே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு நானே நம்பிட்டேன்னா அப்ப யோசிச்சு பாருங்களேன், அப்ப அவங்க எந்த அளவுக்கு தப்பா என்ன மேனிபுலேட் பண்ணிருக்காங்க, இல்ல எந்த அளவுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்களை பத்தின விழிப்புணர்வு நிலை உங்களுக்கு இருக்கணும். நீங்க அடிக்கடிக்கு உங்களை நீங்களே ஒரு தேர்ட் பர்சன் வியூல இருந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வர எல்லா பிரச்சனைக்கான தீர்வையும்
உங்களால பண்ண முடியும். எப்பா இந்த வீடியோ ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்குப்பா, சாதாரணமா எனக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா புரியவை அப்படின்னு நம்ம நீங்க கேட்டீங்கன்னா, நான் இல்ல முக்காவாசி பேருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த காலங்காத்தால வீட்டை விட்டு வெளியே போறப்பதான் இந்த பைக்கிய காணும்னு சொல்லிட்டு தேடுவோம். ஐயோ அது ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த பைக்கை தேடுறதுலயே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போயிடுமே தவிர அந்த நிமிஷத்தை செக்யூர் பண்ணணும் நமக்கு தோணவே தோணாதுல. ஆனா இந்த விழிப்புணர்வு நிலை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, டெய்லி இதுக்காக தேவையில்லாம நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னா, நான் வெளியே போயிட்டு வந்தோடனே இந்த சாவி மாற்ற ஒரு ஆணில மாட்டி வச்சிருவேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த சாவியை கண்ட இடத்துல போட மாட்டோம், விழிப்புணர்வோட வந்து அந்த சாவியை அங்கதான் மாட்டி வைப்போம். இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, இதை விட கொஞ்சம் சிம்பிளா சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இதை விடவும் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ஏதோ ஒரு டூருக்கு போறீங்க, இல்ல வெளியூருக்கு போறீங்க, இல்ல ஊருக்கு போறீங்க. அப்போ நம்ம மைண்ட்ல ஒரு விஷயம் வரும், வீட்டை பூட்டினமா இல்லையா, வந்தோம் தாப்பால் போட்டோம் பூட்டை எடுத்தோமா பூட்டினமா தெரியலையே, பக்கத்து வீட்டுக்கு போன் பண்ணலான்னு பார்த்தா அவன் பூட்டிட்டு எப்பயோ கிளம்பிட்டான், எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு டவுட்லயே நம்ம டூருக்கு போயிருப்போம். அந்த டூர்ல நிம்மதியா இருக்கிறத விட்டுட்டு நம்மளோட மனசு ஃபுல்லா வீட்டை பூட்டமா பூட்டலையா அப்படின்ற சந்தேகத்தோடவே இருப்போம் பாத்தீங்களா. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, நமக்கு விழிப்புணர்வுன்னு ஒரு விஷயம் இல்லாம இருக்கிறது தான். இனிமேல் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம், பூட்டின உடனே மைண்டுக்குள்ள சொல்லிக்கணும், அப்பா விழிப்புணர்வோட வீட்டை பூட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி நமக்கு நாமே ஒரு ரீகால் கொடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். நம்ம வெளியே எங்கேயாவது போறப்ப கூட வீட்டை பூட்டணுமா, யோசிச்சு பார்த்தா விழிப்புணர்வோட வீட்டை பூட்டி இருக்கோம்பா, வீட்டை பூட்டிதான்ப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு நாமே கான்பிடண்டா சொல்ல முடியும். இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா இந்த சின்ன விஷயங்கள் கூட நம்ம கான்சியஸா இல்லாம இருக்கிறது மட்டுமே காரணம், நம்ம எல்லாத்தையும் டக்கு 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 டக்குன்னு மறந்துடுறோம். இனிமேல் நம்ம பண்ண வேண்டியதுலாம், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு இடத்துல உங்களோட நேர விரயம் ஆகுது, எங்கேயாவது வந்து உங்களோட எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, இந்த மாதிரி தேவையில்லாத நபர்கள் உங்களோட வாழ்க்கைக்குள்ள வந்து வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க, இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, உங்களை நீங்களே ஒரு தேர்ட் பர்சனோட வியூல இருந்து பார்த்து, அப்பா விழிப்புணர்வோட நடந்துக்கப்பா, இவங்க சாவகாசம்லாம் உனக்கு தேவையே இல்லை, ஒழுங்கா அவங்க எல்லாம் பத்தி விட்டுட்டு உன் வாழ்க்கையை நீ வாழப்பாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே அட்வைஸ் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி சாவி பைக் சாவியை காணும்னு தேடுறது, வீட்டை பூட்டமா இல்லையான்னு யோசிக்காம இருக்கு, வீட்டை பூட்டமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ல இருக்கிறதுக்கு பதிலா இனிமேல் விழிப்புணர்வோட இருப்போம், வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன். எல்லா மனசுமே ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே இங்க கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா, அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் வாசிச்சுட்டு தான் இருக்கேன். என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறதுலாம் அந்த கமெண்ட்டும் அந்த சப்ஸ்கிரைபும் மட்டும்தான். இந்த 2 விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்கனாலே நான் ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.